ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஎஸ் vlogs. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நம்ம லாஸ்ட் டைம் இப்போது சொன்னோம்ல ஆல்ரெடி எவ்வளவு ஆக்சுவலாக வீடு வாங்கிறதுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவோட கன்டினியூட்டி தான் இது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடு வாங்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, ப்ளஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா எல்லாம் என்னென்ன சார்ஜ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஃபுல்லாக ஆப் மூலமாக தான் பார்த்துட்ருந்தோம், தேடிட்டு இருந்தோன்னு. நம்ம ஆப் மூலமாக தேடிட்டு இருக்கும்போது நமக்கு அந்தளவு ஒன்றும் செட் ஆகலை. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே நம்ம ஏஜென்ட் மூலமாக தான் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த வீடு ஃபைனலைஸ் பண்ணும்போது நம்ம ஏஜென்ட் மூலமாக தான் ஃபைனலைஸ் பண்ணோம். இங்கே வந்து ஒன்றா ஃபுல் சைட்டுன்னு இருக்கும், இல்லைனா ஆஃப் சைட்டுன்னு இருக்கும். ஆஃப் சைட்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டு, ஃபுல் சைட்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. நாம் வாங்கினது வந்து ஆஃப் சைட் தான், 600 ஸ்கொயர் ஃபீட்டு. நம்ம இந்த வீடு வந்து பார்த்தது வந்து ஒரு மதியான நேரமாக பார்த்தோம். அவ்வளோதான். அது நாங்கள் என்னமோ தெரில, நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோடனேயுமே பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. இந்த வீடு பிடிச்சிருச்சு. அது ஒரு நமக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல, இதுதான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்தது. சரி, எதை பற்றியும் யோசிக்கல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்த மாதிரி நமக்கு நினச்ச மாதிரியே தெற்கு பார்த்த சைட்டு. ஓகே, நம்மளுக்கு பிடிச்சிருச்சு, ஓகே வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஓனரை போய் பார்த்தோம், பார்த்து பேசினோம். இது வந்து ஒரு பழைய வீடாக இருந்தது, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். கீழே ஒரு 2 BHK வீடாக இருந்தது, மேலே வந்து 2 வீடாக இருந்தது, அதாவது சீட்டு வீடாக இருந்தது. நம்ம ஆக்சுவலாக வாங்கும் போதே நம்ம கட்டிட்டு நம்ம வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியா. அதனால் சரி, நம்ம பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம அவங்க ஓனர் போய் பார்த்து பேச போனோம். அப்போ வந்து 1 lakh ஆக்சுவலாக அட்வான்ஸ் கொடுத்தோம். அவங்க ஆக்சுவலாக 7 lakhs கேட்டாங்க. நம்ம அப்போதைக்கு அந்த டைம் 1 lakh கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்பையும் கூட ரேட் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணவே இல்லை. டோட்டல் அமௌண்ட் என்னங்கிறத ஃபைனலைஸ் பண்ணவே இல்லை. அப்போதைக்கு 1 lakh கொடுத்து நம்ம ஓகே ஒரு இதாக சொன்னாங்க. சரி, நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து நாங்கள் இதுக்கு அமௌண்ட்டு ரெடி பண்ணோன்னா, ஆக்சுவலாக வந்து மாமனாருக்கு தான் வந்து ஓன் ஹவுஸ். எங்களுக்கும் இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்குது. 2 பேர்த்துக்கும் வந்து எப்படியோன்னு ஓன் ஹவுஸ் பண்ணி கொடுத்தணும் அப்படின்னு. அவருக்கு ஆல்ரெடி ஓன் ஹவுஸ் வச்சுருந்தவங்க பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆகி இதாகிடுச்சு. சரி, எப்படியும் பையங்களுக்கு வந்து ஓன் ஹவுஸ் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமாக இருந்தார். ரொம்ப வருஷமாக அதை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். நீலாம்பூரில் எல்லா இடமும் போயிட்டம்போது கடைசியில் ஒரு இடம் மட்டும் இருந்தது. நீலாம்பூரில், கோயம்புத்தூரில் இடம் இருந்தது. அந்த இடம் ஆக்சுவலாக வந்து ரிலேட்டிவ்ஸே 3 பேர்த்து சைட்டு அப்படியே கன்யூவாக அட்ஜஸ்ட் இதில் வாங்கியிருக்காங்க. அதில் வந்து ஒருத்தங்க வந்து விற்கிற ஐடியா இல்லை, இன்னொருத்தங்களும் மாமாவும் வந்து விற்கலாம். அதுவும் வந்து அத்தை தான் ஆகுது. ஆக்சுவலாக அப்பாவோட தங்கச்சி பையன்தான் இவங்க. அவங்க அப்பாவுக்கு அக்கா இது, இவங்க தங்கச்சி பையன். அவங்களும் வந்து விற்கிற இதில் இருந்தாங்க. இவங்களும் மாமாவும் விற்கிற இதில் இருக்கும்போது சரி ஓகே, எல்லாம் ஃபைனலைஸ் ஆனும்போது பார்த்தா தாய் பத்திரம் வந்து மிஸ் ஆயிருச்சு. எங்கேயே வச்சாங்கன்னு எங்கே தாய் பத்திரம் வச்சாருன்னு தெரியாம எங்கேயோ வச்சுட்டாரு, மறந்த மாதிரி வச்சுட்டாரு. ஏன்னா அப்பா வந்து தம்பியோட தான் இருந்தா, அப்படி அங்கே எங்கேயும் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படி எங்கேயும் மறந்து வச்சுட்டாரு. தாய் பத்திரம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சோன்னா என்ன பண்ணிட்டாங்க, அங்கே எங்களுடைய பெரியப்பா வீட்டை இடம் வாங்கிட்டாங்க, கொடுத்து எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் எங்கள் இடத்துலையும் சேர்ந்து அவங்க வந்து வீடு கட்டிக்கிட்டாங்க. அது எப்படி தெரிய வந்ததுன்னா, இடம் விற்காம வச்சிருக்க பையன் வந்து போய் பார்க்கும்போது தெரிஞ்சது. எங்களுக்கே தெரியாது. அதாவது மேலே மோல்டே போட்டுட்டாங்க. மேலே எங்கள் இடத்துல பாதி, அவங்க வாங்கின இடத்துல பாதி வச்சு மோல்டே போட்டு முடிச்சிட்டாங்க. அப்போ இது தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் போய் எல்லாம் பேசி அப்புறம் எல்லா ஆளுகளை வச்சு எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி மறுபடியும் வந்து எங்களுக்கு மறுபடியும் அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இது எப்போ நடந்ததுன்னா, மாமா தவறிட்டார். ஆக்சுவலாக அந்த ஆகஸ்ட் நாங்கள் வாங்குறதுக்கு 1 year முன்னால் தவறிட்டார். மே மந்த்து தவறிட்டார். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அவங்க கொழுந்தனாரும் அவங்க தங்கச்சியும் சேர்ந்து அந்த இதெல்லாம் செக் பண்ணும்போது, பீரோ எல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது இந்த பத்திரம் கிடச்சிருக்குது.
அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னா நம்ம பத்திரம் வந்துருச்சு, நம்ம போய் பார்த்தோம். பார்த்து எல்லாம் இது ஃபைனல் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து நம்மளத வந்து சரி ஓகேன்னு சொல்லி அவங்க வந்து நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து மாமாவோட ஃபுல் அந்த அவர் வந்து விற்கணுன்ட்டு இருந்ததுனால தான் இப்போ அவர் நிதானோனையுமே அந்த பத்திரம் நம்ம கைக்கு கிடச்சி அந்த அமௌண்ட்டும் நமக்கு கிடச்சிருச்சு. ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணியாச்சு. இப்போ அது வந்து ஒரு நமக்கு ஒரு 9 lakhs அப்பா சைட்லேருந்து ஒரு 9 lakhs வந்தது. அப்புறம் சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம முதல்ல வந்து இவங்க நமக்கு விற்கிற ஓனர்ஸ் வந்து பாதி அமௌண்ட் நாங்கள் கேஷாக கொடுத்துட்றோம், பாதி பேங்க் அமௌண்ட்டுன்னு அதுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க. பாதியே நம்ம 3/4 ஆல்மோஸ்ட் பாதிக்கு கொஞ்சம் அதிகம். அதுக்கு அது என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணால் அதுக்கு மேலே இது வரும் இல்லையா, டேக்ஸ் வரும் இல்லை. அதனால் வந்து அவங்க 2 பேர் இருந்ததுனால 16,500,000 16,500,000 அந்த மாதிரி வந்து 2 பேரில் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் அவங்க இருந்தங்காட்டி நமக்கு அந்த டாக்ஸ் ப்ராப்ளம் வந்து அந்த அளவு இல்லை, நமக்கும் இல்லை. அதனால் சரி ஓகேன்னு அவங்க வந்து அந்த லோன் பேங்க் ப்ராசஸ்க்கு ஒத்துக்கிட்டாங்க. கரெக்டாக நமக்கு எல்லாமே அந்த டைம் அமைஞ்சுது. இந்த மாதிரி நீலாம்பூரில் நடந்த இன்சிடென்ட்னால தான் நாங்கள் வந்து ஓகே நம்ம இருக்கிற இடத்துல தான் இடம் வாங்கணும் அப்படின்ட்டு பெங்களூரில் வாங்குறதுக்கு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணதே அதுக்கப்புறம்தான். அதுக்கப்புறம் வந்து அந்த மாமா இடம் விற்று கொடுத்த அமௌண்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 7 லட்சம் கொடுத்துட்டோம். நாங்கள் அவங்க கேட்ட 7 லட்சம் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்லேயும் வந்து ஒரு இடம் விற்கிறதுக்கு வந்து ஆக்சுவலாக அதுவும் மாமாவுக்கும் இருந்தது. அது அவங்க அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகும் போதே அவங்க வந்து அதை கொடுத்துட்டாங்க இன்னொருத்தவங்களுக்கு. அப்புறம் அந்த அம்மா வீடு இடம் விற்று அதில் ஒரு அட்வான்ஸ் வாங்கினாங்க. அந்த அட்வான்ஸ் 5 தான் வாங்கினாங்க, அந்த 5 நமக்கு கொடுத்துட்டாங்க அந்த டைமு. ஸோ அந்த மாமாவது 9 ப்ளஸ் இந்த 5. அப்புறம் நம்ம ரேட் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ப்ராசஸ்க்கு வந்து நம்ம டாக்குமெண்ட்டு கொடுக்கும்போது சரி ஒருக்கா பார்த்துட்டு ஒன்றாக்கா நம்ம நல்லா பார்த்துட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒன்று என் கண்ணில் பட்டுது. ஒரு டாக்குமெண்ட் பின்னால் வந்து ஒரு பென்சிலில் எழுதி வச்சுருந்தாங்க, வாங்கினது இவ்வளவு. அதாவது இவங்க ஆக்சுவலாக ஓனர்கிட்ட இருந்து இவங்க வாங்கி நமக்கு விற்கிறவங்க, 2 பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போட்டு விற்கிறவங்க. இவங்க வாங்கியும் எவ்வளோ மந்த் ஆச்சுது, ஒரு 1 இயர் கூட விற்றாங்க. அப்போ வந்து அவங்க வாங்கின ரேட்டு எல்லாமே அதில் வந்து டாக்குமெண்ட்டில் பென்சிலில் எழுதியிருந்தாங்க. நான் பார்த்துட்டு இவங்ககிட்ட ஏதாச்சும் காமிச்சும்போது அப்போ தான் தெரிஞ்சது நாங்கள் வந்து என்ன ரேட்டு ஃபைனலைஸ் பண்ணியிருந்தோமோ அதோட 5 lakhs அதிகமாக நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். அவங்க ஒரு லாபம் இல்லாமல் விற்பாங்க, ஆனால் இவங்களுக்கு வந்து ஆக்சுவல் ரேட் தெரிஞ்சு போச்சா, 5 lakhs நம்ம அதிகமாக வாங்கியிருக்கோன்ட்டு நீ அவசரப்பட்டங்கிட்டு தான் நம்ம வந்து இதை 5 lakhs நமக்கு லாஸுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த டைம் வாங்கலைன்னா நம்ம பெங்களூரில் வாங்கியிருப்போமான்னு தெரியாது. ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வச்சதுங்கிட்டு தான் நம்ம இப்போ இந்த வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அது நாங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்கினோமோ நம்ம இந்த வீடை கட்டும்போது நம்ம இந்த சேம் சைட் இருக்குது, அந்த ஹாஃப் சைட்டு வந்து அவர் அந்த இருந்தவர் வந்து வேறு சைடு போனாங்க. அப்போ வந்து அவங்க நாம் வாங்கின ரேட்டுக்கு விற்றாங்க. 1 இயரில் அந்த ரேட் வந்துருச்சு. இருந்தாலும் நமக்கு அந்த 1 இயருக்கு முன்னாலேயே நம்ம அந்த ரேட் கொடுத்து வாங்கியிருக்கோம். அது வந்து ரொம்ப நாளாக அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. சரி இப்போ வந்து நம்ம டோட்டலாக வந்து நமக்கு மாமாவிட்டிருந்து 9, அதுக்கப்புறம் அம்மா வீட்டு அப்பாவது வந்து 5 வந்தது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து நாங்கள் சீட்டுலாம் போட்டு வச்சுருந்தோம். சீட்டு பணம், ஜுவல்ஸு இது எல்லாமே எதுவுமே நாங்கள் அந்த டைம் தொடலை. இவங்களுக்கு சரி நம்ம லோனு வந்து ஆக்சுவலாக 40 வரைக்கும் அப்ரூவ் ஆச்சு. இருந்தாலும் நம்ம அதுவும் ரிஸ்க் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் ஒரு 33க்கு கன்ஃபார்ம் பண்ணோம். மீதி அந்த சீட்டு பணம் எல்லாமே வந்து நம்ம கட்டும் போது யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நாங்கள் அந்த டைம் வந்து கொஞ்சம் யோசித்து பண்ணோம் ஒவ்வொரு ஸ்டெப்பும்.
இப்படி இப்படி பண்ணால் லாக் ஆயிருமா ஆகாதான்னு. அப்பயுமே கட்டும்போது நல்லாவே லாக் ஆனோம். இருந்தாலும் இது கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணி போனது நமக்கு கொஞ்சம் ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருந்தது. ரொம்பவுமே லாக் ஆகிக்காமல் ஃபஸ்ட்டுன்னு இதெல்லாம் நல்லா கரெக்டாக ஸ்மூத்தாக டேக்கிள் பண்ணி வந்தாச்சு. அப்புறம் லோன் ப்ராசஸ்லாம் வந்து என்னாச்சுன்னு லோன் சொல்லுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட் வாங்கி ஒரு நேஷ்னலைஸ் பேங்க்கில் கொடுத்தோன்னா அவங்க வந்து பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணாங்கன்னா, இங்கே வீட்டை வந்து 2 monthsக்குள்ளே நாங்கள் வந்து இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோன்னு சொல்லிவிட்டு நம்ம 7 lakhs கொடுத்தாச்சு. ஓகேங்களா. பேலன்ஸ் வந்து நம்ம ஓகே லோனு ப்ளஸ் பேலன்ஸ் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. லோனுக்கு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் 2 months வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ராசஸ் ஆகுது, இதாகுது, அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு 2 monthsக்குள்ளே இந்த டேட்டுக்குள்ளே பண்ணிக்கிறோன்னு சொல்லி போட்டு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த பேங்க்கில் வந்து அது வேணும் இது வேணும், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அந்த டீட்டெயில்ஸு இந்த டீட்டெயில்ஸ் அது கேட்டதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. லாஸ்ட்டு 15 daysக்கு முன்னாடி வந்து உங்களோட இது வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்பையெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தது. பெங்களூரில் ஏ காத்தா பி காத்தா அப்படின்ட்டு இருந்தது. கொண்டு வந்துட்டாங்க. அப்போ கொஞ்சம் பி காத்தா ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வந்து பேங்க் லோன் ஆகாது, ஏ காத்தாக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்போ நேஷனலைஸ் பேங்க்லலாம் ஆகாது. அப்புறம் அதுக்கப்புறம் தெரியாது, அந்த டைமில் தெரியாது. அவளும் ஓகே இந்த இதுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லி போட்டு கடைசியில் வந்து பிகாத்தான்னு சொல்லி தான் நம்ம கொடுத்தோம். ஓகேன்னு சொல்லி தான் நம்ம 99% ஹோப் கொடுத்து அந்த 15 days முன்னால் முடியாதுன்ட்டாங்க. அப்போ என்னடா பண்ணுறது, அவனுக்கு 7 லட்ச ரூபா கொடுத்தாச்சு, அவகிட்ட ரிட்டனும் வாங்க முடியாது. ஒன்ஸ் கொடுத்ததான் அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் பேங்க்கில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சும்மா வந்து இப்போ இதில் தான் அப்ளை பண்ணேன், நெட்டில் தான் பார்த்து. நேஷனலைஸ் பேங்க்கில் வந்து ட்ரை பண்ணதே நமக்கு எல்லாமே கம்மியாகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும் ப்ளஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கம்மியாக கட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அந்த இதுக்கு தான் பண்ணுச்சு. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் வெப்சைட்டில் பார்த்து அப்ளை பண்ணதில் ஒரு ப்ரைவேட் பேங்க் வந்து பண்ணாங்க. ஓகே அப்படின்னு சொன்னாங்க. வித்தின் 3 days எங்களுக்கே வந்து அவங்ககிட்ட எப்போ பேசுகிறோன்னா வெட்னஸ்டே மண்டே பேசுகிறேன், சாட்டர்டே இல்லை மண்டே பேசுகிறேன். மண்டே வந்து ஓகே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்கன்னா கொடுத்துட்டு ஓகே வெரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு எப்போ பண்ணிக்கலாண்ணா அப்படின்னு கேட்டேன். அப்படி ஓகே நாங்கள் எப்போனாலும் ரெடிப்பா, ஓகேவா, எனக்கு 100% ஹோப்பே இல்லை. ஏன்னா கரெக்டாக நம்மளுடைய அந்த 2 months இதுவும் முடிய போகுது, கரெக்டாக அவன் கேட்குற வரைக்கும் கரெக்டாக இருக்குது. ஓகே சரி பண்ணிக்கலான்ட்டு ஓனரை, அந்த இடம் லேண்ட் ஓனரை கூப்பிட்டு, ஆனால் ஓகே பண்ணிக்கலாம், எப்போ பண்ணிக்கலாம், வியாழக்கிழமை பண்ணலாமா இல்லை ஃப்ரைடே பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஃப்ரைடேவே பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னாரு. சரி ஓகே நாங்களும் ஃப்ரைடே ஓகே ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரைடே மார்னிங்கும் கால் பண்ணி, அந்த டைம் வந்து தம்பி அவங்க வீடு வந்து புண்ணியாசனம் வச்சுருக்குறாங்க. இந்த கரெக்டாக அத்தை மாமா 2 பேருமே இல்லை, அவங்களோட ஃபுல் பிளெஸ்ஸிங்ஸ் தான். அவங்க இப்போ புண்ணியாசனம் வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு 1 week முன்னால் நம்மளது இது கன்ஃபார்ம் ஆகுது. அப்புறம் சரி ஓகேன்ட்டு ஃப்ரைடே மார்னிங் கூப்பிட்டு கேட்குறேன், ஆனால் இருங்கண்ணா கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 o'clock நீங்கள் வந்து ஆஃபீஸ் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னா, ஓகே ஆஃபீஸ் வரைக்கும் வரேன்ப்பா அப்படின்ட்டு ஆஃபீஸ் போனால், நீங்கள் ஆஃபீஸ் போக வேண்டாம், நீங்கள் போயிட்டு 4 o'clock மேலே, அதாவது ஃப்ரைடே ஈவினிங் 4 o'clock சொல்கிறேன் அப்படி, ஆனால் இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாண்ணா அப்படின்ட்டு. அப்புறம் 4க்கு மேலே என்னடா அது நம்ம உண்மையாக நடக்குமா என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்ட்டு அங்கேருந்து அவருக்கு ஓனருக்கு அந்த இட ஓனருக்கு கூப்பிட்டு சொன்னதுக்கப்புறம் அவையெல்லாம் கொண்டு போய் டாக்குமெண்ட் கொடுத்து, ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது, வெரிஃபை பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து உடனே அந்த லாயரும் உடனே அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஆல்ரெடி அங்கே மாற்றி வாங்கினதுனால அவர்கிட்ட அந்த காப்பி வந்து வச்சு எல்லாம் கரெக்ட் பண்ணி செக் பண்ணுங்க அப்படின்னு 5:15க்கு கொடுத்தாரு எனக்கு டாக்குமெண்ட்டை, செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 5:15 கொடுத்து நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகும்போது 6 o'clock ஆல்மோஸ்ட் ரிஜிஸ்ட்ரே க்ளோஸ் பண்ணுற நேரம். எங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு சொல்லலை. ஆமாம் வியாழக்கிழமை சொன்னோம் இன்றைக்கின்னு, ஆனால் கன்ஃபார்மாக அப்படிங்கிறது தெரியல. வியாழக்கிழமை தான் நாங்கள் சொன்னோம், வியாழக்கிழமை தான் அந்த பையன் சொன்னால் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஓகே வியாழக்கிழமை சொல்லிட்டோம் நாங்கள், வர முடியாது, இமீடியட்டாக கிளம்பி வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
இமீடியட்டாக கிளம்பி வரவும் முடியாது. அப்புறம் ஃப்ரைடே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டோம் நம்ம அவங்களுக்கு. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்துட்டே கூப்பிட்டோம். இந்த மாதிரி கரெக்டாக 6:15க்கு நாங்கள் 6 o'clock போகிறோம். ஃப்ரைடே 6:15க்கு தான் நாங்கள் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிடுன்னு நினச்சோம். கடைசியாக 6:30ங்கும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் அந்த ஓனரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 rupees பெண்டிங் இருந்தது. நான் கொடுக்க வேண்டியது இருந்தது. என்னென்னா பேங்க்லேருந்து உடனே விட்ரா அவ்வளோ அமௌண்ட் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி தான் நான் அவருக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துருந்தேன் விட்ரா பண்ணி. அதனால் உடனே விட்ராவும் பண்ண முடியல. பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 3.5 lakhs பே பண்ணோம். ஏன்னா லோன் 33 lakhs பக்கமாக லோன் இருந்ததுனால நாங்கள் 3.5 lakhs டேக்ஸுக்கே எங்களுக்கு வந்து செலவாச்சு. இட ரேட்டு ஆக்சுவலாக என்னன்னா நாங்கள் வாங்கினது வந்து 48.6 48,60,000 ஆனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி அதிகமாக சொன்னாங்க. நாங்கள் இந்த அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நாங்களும் வந்து ஒரு மாதிரி என்னென்னா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அதாவது 8,100 கடைசியாக ஃபைனல் பண்ணாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 8,100 நீங்களே கணக்கு போட்டுங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்கள் இடத்துக்கு மட்டுமே நாங்கள் கொடுத்தோம். அதாவது இந்த பில்டிங் வந்து அவிலே வந்து ஓல்டு பில்டிங்னால கன்சிடர் பண்ணலை. இடத்துக்கு மட்டுமே 48.6 கொடுத்தோம். ப்ளஸ் வந்து ரேட்டு தான் கட்டும்போது அந்த பக்கத்து சைடு அவங்க சேம் ரேட்டுக்கு விற்றாங்க. அப்புறம் இது வந்து நாங்கள் புரோக்கர் இது ஏஜென்ட் மூலமாக தான் வாங்கினால அவருக்கு ஒரு 70 ரூபா கொடுத்தோம். 70,000 rupees அவருக்கு கொடுத்தோம். ப்ளஸ் அந்த இது ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த லேயரு ஃபஸ்ட்டு அந்த நேஷ்னலைஸ் பேங்க்குக்கு அதுக்கும் அமௌண்ட் செலவு பண்ணோம். அதுவும் வந்து கடைசியாக அது வேஸ்ட்டாக போச்சு. அது இதுக்கப்புறம் இதுக்கு எல்லாம் சேர்ந்து 53 வந்துருக்கும். 53 lakhs ஆச்சு டோட்டலாக எங்களுக்கு. அதில் ஆஃப் சைட்டுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 53 lakhs ஆயிடுச்சு. 33 lakhs வந்து லோனு. மற்றதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டோம். அம்மா எல்லாம் சொல்லியாச்சு. ஆக்சுவலாக வந்து எப்போ இது வந்து 2019ல் இந்த ரேட்டு. இப்போ என்னன்னு தெரியாது. ஆக்சுவலாக 2020ல் தான் இந்த ரேட்டு. அது வந்து நம்ம இடத்துக்கு இடம் மாறும். இதே வந்து நாங்கள் ஃபுல் சைட்டே வந்து இதோட கம்மியாக இருந்தது நமக்கு இன்னும் தூரத்தில். நாம் வந்து அது தூரம் ப்ளஸ் வந்து அப்போயெல்லாம் அங்கே காவிரி வாட்டர் இல்லை, கொஞ்சம் ஸ்கூலுக்கெல்லாம் தூரம்னு கேட்டி தான் அந்த ஃபுல் சைட் வேணாம். இது வந்து நமக்கு வந்து பக்கம் பஸ் ஸ்டாப்பில் வந்து 50 மீட்டர்ஸ்குள்ளேயே இருக்குது நம்மளுக்கு பக்கத்துலேயே. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இந்த பழைய ஓல்டு ஃபோட்டோவும் நியூ ஃபோட்டோவும் நாங்கள் உங்களுக்கு இந்த இதில் வீடியோவோடு நாங்கள் அட்டாச் பண்ணுறோம். உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். வேறு என்ன, நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்படி நாங்கள் பில்டிங் கட்டணும், அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், அது எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணோம், அமௌண்ட்டு எப்படிலாம் பிரச்சனை இல்லை, என்னென்ன மாதிரியான எப்படிலாம் நின்றுச்சு, எப்படி பண்ணணும், கடைசியாக என்ன மாதிரி பிளான் பண்ணோம் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.